அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், டைரக்டர் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமாக யாருக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கல்லூரியில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் அப்படிங்கிறதுல உதவி பேராசிரியர் பணிகளுக்காக ஸோ நீண்ட காலமாக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்க, இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன். ஸோ மார்ச் 11, மார்ச் 12 அப்படிங்கிறது ஒரு 5 சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு சிவி அண்ட் ஆல்சோ வைவா வாஸ் அப்படிங்கிறது இருந்தது இல்லைங்களா. ஹிஸ்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு, அதே போல் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறதுக்கு, ஹிஸ்ட்ரி எஜுகேஷன், ஹியூமன் ரைட்ஸு, இந்தியன் கல்ச்சர் அண்டு டூரிசம், இந்த மாதிரி உள்ள சப்ஜெக்ட்ஸுக்கு, அண்ட் தென் மரைன் பயாலஜி, வைல்டு லைஃப் பயாலஜி அப்படிங்கிற ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 11 அப்படிங்கிறது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும், மார்ச் 12 வைவா வாஸ் அப்படிங்கிறது இருந்தது. அதற்கான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இம்மீடியட்டாக விட்டாச்சு. இதோட ப்ரெஸ் நியூஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மார்க்ஸ் ஆஃப்டர் இன்டர்வியூ அப்படிங்கிறது, அதே மாதிரி ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. அதே போல் யார் யாரெல்லாம் இன்எலிஜிபிள் ஆகியிருக்காங்க இந்த லிஸ்ட்டில் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு மார்ச் 23, 24 இருந்ததை ப்ரீபான் பண்ணியிருந்தாங்க, மார்ச் 11, 12 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதிலேருந்து நமக்கு என்னென்னா மொத்தம் 48 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுல இப்போது 5 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபைனல் ரிசல்ட் வரைக்கும் கொடுத்துட்டாங்க, செலெக்ஷன் லிஸ்ட் வரைக்கும் கொடுத்துட்டாங்க இம்மீடியட்டாக. ஏன்னா இது வந்து வேகன்சிஸ் வந்து கம்மியாக இருந்ததுனால நமக்கு இம்மீடியட்டாக கொடுத்தாச்சு. இதே போல் தாங்க ரிமைனிங் அந்த 43 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு அடுத்து படிப்படியாக எதெல்லாம் வந்து வேகன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ, அந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து திருத்த ஆரம்பிச்சிட்டாங்களோ அடுத்தடுத்து வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இம்மீடியட்டாக. ஸோ இன்றைக்கி கூட ரிசல்ட்ஸ் வரலாம், நாளைக்கு கூட ரிசல்ட்ஸ் வரலாம், தொடர்ந்து இந்த வாரங்களில் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸுக்கு வர ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரிமைனிங் அந்த 43 சப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடியவங்க, ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியராக இருக்கீங்களோ, ஸோ உங்களுடைய கோர் பேப்பர் அப்படிங்கிறது ஸோ மினிமம் ஒரு 50% நல்ல மார்க் எடுத்து வச்சுருக்கீங்களோ, பிஹெச்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வச்சு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம் நம்முடைய கம்யூனல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஸோ நீங்கள் இம்மீடியட்டாக என்ன பண்ண ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த 15க்கு 15 அப்படிங்கிறது வைவா வாஸ் அப்படிங்கிறது. ஸோ ஆல்ரெடி நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 5 அப்படிங்கிற மாதிரி மாடல் அந்த வைவா வாஸ் அப்படிங்கிறது நடத்தி முடிச்சிட்டோம். ஸோ நம்ம இதில் கிட்டத்தட்ட ஒரு 400 கிட்ட நம்முடைய ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம அகாடமியில் பயனடைஞ்சிட்டு வர்றாங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் தனித்தனியாக ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நம்ம கேட்டோம். அந்த பேனலில் எந்த மாதிரி கேள்வி இருக்கும், தமிழ் கேட்டாச்சு, இங்கிலீஷ் கேட்டாச்சு, எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இது எல்லாமே நம்ம கேட்டு முடிச்சிருக்கோம். அதே போல் ஜென்ரலாக ஸோ எந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வில் அரைஸ் ஃப்ரம் டீச்சிங் மெத்தடாலஜி, பெடகாஜி, ரிசர்ச் மெத்தடாலஜி, ஆல்சோ அந்த தீசிஸ்லேருந்து, அதே மாதிரி நம்ம கோர் பேப்பர்லேருந்து எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம வந்து மாடல் வைவா அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக நம்ம கேட்டிருக்கோம். சரிங்களா. ஸோ இனி வரக்கூடிய காலங்கள்லேயும் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான மாடல் வைவா வாஸ் அப்படிங்கிறது நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக ஸோ நம்ம எடுக்கிறதுக்கு வி ஆர் ரெடி. சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத எழுதியிருந்தால் ஸோ அந்த ரிமைனிங் அந்த 43 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுல ஸோ உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு கவர்மெண்ட் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்க நம்ம தென்றல் ஐஏஎஸ் அகாடமியை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ 9843588767 அந்த நம்பருக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் அனுப்புனீங்கன்னா உங்களுடைய நேமும் அங்கே எங்களுடைய குரூப் அப்படிங்கிறதுல இணைக்கப்படும். ஸோ தொடர்ந்து வரக்கூடிய நெட் எக்ஸாம்ஸு, செட் எக்ஸாம்ஸு, காலேஜ் இந்த மாதிரி டிஆர்பி எக்ஸாம்ஸுக்கு, பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸுக்கு, யூஜிடிஆர்பி எக்ஸாம்ஸுக்கு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம்ஸுக்கு, இது போன்ற சிடிஇடி இது போன்ற எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும், அதாவது வந்து டீச்சிங் ஓரியன்டாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து வந்து நம்மளுடைய அகாடமியில் நீங்கள் பயன்பெறலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வெற்றி நிச்சயம்.